ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? தேவனுடைய சமூகத்தில் இருப்பதை குறித்து எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. யாரும் அமர்ந்து கொள்ளலாம். இன்னைக்கு தேவ செய்தி கொண்டு வர போறாங்க. இந்த தேவ செய்தி வந்து மெயினா பர்த்டே கொண்டாடக்கூடிய பாஸ்டர் ஓசியாவா இருக்கட்டும், கணேஷ் நீங்களா இருக்கட்டும், உங்களுக்காக தான் இன்னைக்கு உள்ள செய்தி முக்கியமாக வரப்போகுது. இந்த செய்தி அவங்களுக்காக மாத்திரம் இல்லை, எல்லாத்துக்காகவும் ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கே அவங்களோட சேர்த்து நமக்கும் இந்த செய்தி வரப்போகுது. இந்த செய்தியை நீங்கள் யாவரும் தெளிந்த மனதோடு, திறந்த செவியோடு, திறந்த மனதோடு நீங்கள் கேட்கும்படி நாங்கள் உங்களை வாழ்த்துக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செய்திக்குள்ளே போயிடலாமா? ஒலிவர் நீங்கள் சொல்லுங்கள், போகலாமா? நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? உங்கள் துணைவர் ரெடியாக இருக்காங்களா? கல்யாணம் பண்ணிட்டீங்க, ஞாபகம் இருக்கா? ஓகே, அப்போ நான் போகலாம். யாவரும் எழுந்தவனமாக கரங்களை தட்டி பிரஷிலா ஓசியா அவர்களை வரவேற்போமாக. ஷாலும் எல்லாரும் உட்காரலாம். ரொம்ப நன்றி வரவேற்புக்கு. ஷாலும் ஷாலும், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறவங்களா? நல்லா இருக்கவங்களா இல்லை, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறவங்க மட்டும் கை தூக்கி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு நான் மெயினாக எடுத்த டாபிக் வந்துட்டு, ஈவன் தோ ஃபார் பர்த்டே பர்சனுக்காக இருந்தாலுமே டெக்னிக்கல். ஓகே, ஸோ இது வந்து பர்த்டே உள்ளவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாத்துக்குமே தான். ஏன்னா நம்ம எல்லாருமே தான் பர்த்டே கொண்டாடுறோம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சுல? ஆமாம். ஓகே, ஸோ இன்னைக்குள்ள தலைப்பு எல்லாரும் எழுதிங்க, அப்போ ஞாபகத்தில் இருக்கும். ஸோ த பிளெஸிங் ஆஃப் த ரைச்சஸ். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? த பிளெஸிங் ஆஃப் த ரைச்சஸ், நீதிமானின் ஆசீர்வாதம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீதிமானின் ஆசீர்வாதம் இது எங்கே இருக்குன்னா, நம்ம எடுத்துக்கொள்வோம் நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். எல்லாரும் ரெடியா? வாசிக்கலாமா? ஓகே, ஸோ எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 6வது வசனம். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும், கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். ஆமென், ஆமென், ஆமென். இப்போ திரும்ப ஆண்டி அந்த வசனத்தை வாசிப்பாங்க, நீங்கள் எல்லாமே சேர்ந்து உங்கள் வாயால் நீங்களும் வாசிக்க போகிறீங்க. ஓகேயா? ஓகே ஆண்டி, திரும்ப இன்னொரு வாட்டி ஆண்டி. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும், கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது என்னன்னு புரியுது உங்களுக்கு? என்ன புரியுது? நீதிமானுடைய சிரசின் மேல்னா எங்க இருக்குது? கால்லையா? தலை. நம்மளோட சிரசின் மேல் என்ன இருக்கிறது? தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. தேவனுடைய ஆசீர்வாதம் சொல்கிறப்போ நம்ம என்ன நினைப்போம்? ஆசீர்வாதம்னாலே நம்மளை ஜெனரலாக நம்ம வரது மைண்டில் வர ஒரு விஷயம் என்னென்னா பணம். பணம் தான் நம்மளோட ஆசீர்வாதம். ஆனால் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தை நல்லா நம்ம கூர்ந்து கவனித்தோன்னா, சாலமன் வந்துட்டு இதில் நீதிமானுக்கும் துன்மார்க்கருக்கும் உள்ள வித்தியாசங்களை காட்டுகிறார் இந்த வசனத்தில். ஆமாவா? ஸோ சொன்னபடி வசனத்தில் என்ன படித்தோம்? நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கியிருக்கிறது. ஆண்டி 2வது வசனம் ஆண்டி, அந்த கண்டினியூஸ். கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். கொடுமையோ துன்மார்க்கருடைய வாயை அடைக்குமா? யாருடைய வாயை அடைக்கும்? துன்மார்க்கர் யாரு? எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. துன்மார்க்கர் யாரு? தேவனை அறியாதவர்கள். வேற வேற உங்களுக்கு தெரிஞ்ச அண்டர்ஸ்டாண்டிங்ல சொல்லுங்க. துன்மார்க்கர்னா யாரு? நான் பிலீவர்ஸ். ஓகே, ஆனால் இந்த வேதத்தில் எப்படியா இருக்குன்னா, நீதிமான்ன்றது வந்து என்ன மாதிரி நீங்கள் டிஃபைன் பண்ணுவீங்க? நீதிமான்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? நீதிமான், பரிசுத்தவான், செயின்ட்டு. வேற தேவனுக்கு பயந்தவர்கள். வேற உண்மையும் உத்தமமாக இருக்கிறவங்க. ஓகேயா? ஆனால் உண்மையான நீதிமானுடைய டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது என்னன்னா,
பாவம் செய்யாதவர்கள் மாத்திரம் நீதிமான்கள் அல்ல, தேவனுடைய வழிகளில் நடக்க முயற்சி பண்றப்பே நீங்க நீதிமானா? ஆமாவா? ஆமாவா? இப்போ நீங்களாம் சொன்னீங்க பரிசுத்தவான் தான் நீதிமான், செயின்ட் தான் நீதிமான். ஆனா இந்த வசனம் ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லுதுன்னா, நம்ம பாவம் செய்கிறவங்கள மட்டும் நம்ம பார்க்க வேணாம், தேவனுடைய வழிகளை எப்படியாவது ஆண்டவரை புரிஞ்சுக்கணும், எப்படியாவது அவருடைய காரியத்தில் எத்தனை வாட்டி விழுந்தாலும் திரும்ப ஆண்டவர்கிட்ட போயிடணும்னு நினைக்கிறதே ஒரு பெரிய முயற்சி எடுப்போம்ல. ஐயோ இன்னைக்கு இதை செஞ்சிடணும், இதை கண்டிப்பாக செய்யணும்னு நினைக்கும் போதே நீங்கள் நீதிமானா. அப்படியாக தேவன் நம்மளை பார்க்கிறார். நம் தேவன் நம்மளை உருவாக்கும் முன்னே, படைக்கும் முன்னே, தாயின் கருவில் உருவாக்கும் முன்னே நம்மளை நீதிமானாக தான் தெரிந்து கொண்டார். ஆமாவா இல்லையா? ஆமேன். நீதிமான்கள் மட்டும் ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். நம்ம திருச்சபையில் எல்லாமே நீதிமான்கள். ஏமேன், ஏமேன். ஸோ இதில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீதிமான் உடைய தலைமையில் ஆசீர்வாதம் தங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 4 காரியம் சொல்லலான்னு இருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய கிருபை உங்க வாழ்க்கையில இருக்கிறதே நீங்க ஒரு நீதிமானா இருக்கிறனால தான். ஏமேன், ஏமேன். 2வதா பாத்தீங்கன்னா பாதுகாப்பு. நீங்க எங்கு சென்று வந்தாலும் நம்ம டெய்லி லைஃப்ல ஒரு நியூஸ் கேட்டுக்கிட்டே தான் இருப்போம். இவங்களுக்கு இதாயிருச்சு, அவங்களுக்கு அதாயிருச்சு, இங்க ஆக்சிடென்ட், அங்க ஆக்சிடென்ட். ஆனா நம்ம அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில பாதுகாப்பு, தேவனுடைய பாதுகாப்பு நம்ம மேல இருக்குது. அதுக்கு பேர் தான் ஆசீர்வாதம். ஆமேன். ஏன்னா நம்ம நீதிமான்கள். ஆண்டவர் ஒருபோதும் நம்மளை பார்த்து என்ன சொல்ல, பாவிகள் அப்படின்னு சொல்லல. He called us as righteous. ஆமேன். அப்ப 3வதா பாத்தீங்கன்னா சமாதானம் எப்பொழுதுமே நம்ம மனதுல இருக்குது. அதுக்கு பேர் தான் நம்ம நீதிமான். ஆமென். நீதிமானுடைய முக்கிய 4 காரியத்தை நான் சொல்லிடுறேன். சொன்னது தேவனுடைய கிருபை, 2வது பாதுகாப்பு, 3வது சமாதானம், 4வது கனம். தேவனுடைய கனத்தை நம்ம சுமந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம எங்கு சென்று வந்தாலும் அந்த ஒரு கனம் நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்கிறோம்ல. இட் ஷோஸ் தட் நம்ம தேவனுடைய பிள்ளைகள். ஆமேன். எங்க போனாலும் நம்ம ஒருத்தவங்களை பார்த்தோன்னே சீப்ப அப்படின்னு சொல்றது இல்ல. பார்த்தோன்னே அவங்க கிரீட் பண்றோம், அவங்கள அன்பா அவங்கள விசாரிக்கிறோம். அதெல்லாமே நீதிமானுடைய கிரைட்டீரியால இருக்குது, கேரக்டரிஸ்டிக்ல இருக்குது. ஆமாவா? சோ இந்த நீதிமான் பார்க்கும் பொழுது நீங்க நானு பாவம் செய்யாதவங்க அப்படின்னு இல்ல, எல்லாத்தையும் ஆண்டவர் நீதிமானா தான் அழைச்சிருக்கிறாரு. ஆமென். சோ அதே போல இன்னைக்கு ஸ்பெஷலா பர்த்டே கொண்டாடுறவங்களுக்கு நான் என்ன வாழ்த்து இருக்குன்னா, நீங்களும் நீதிமான்கள் தான். ஆமென். உங்களுடைய சிரசின் மேல் தேவனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் தங்கியிருக்கிறது. ஆமென், ஆமென். சோ நீங்க நீதிமானா உங்களை நீங்க எப்படி கூப்பிடு, ஏன் நீங்க நீதிமானா கூப்பிட்டுக்கணும்னா, நீங்க செல்லும் இடமெல்லாம் செழிக்கும். நீங்க எதுக்கு போனாலுமே அது செழிச்சிரும். என்னதான் அங்க டெட்டா இருந்தாலும் அந்த இடம் செழிப்பா மாறிடும். ஆமேன். அப்புறம் 2வதா பாத்தீங்கன்னா, நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஆசீர்வாதமா இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில. நீங்க சொல்றது அப்படியே அவங்க வாழ்க்கையில நடக்கும். ஆமேன். அதுக்குதான் ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்கும் நீதிமானா இருக்கும் பொழுது. சோ அது மட்டும் இல்ல, நம்ம ஒரு காரியத்தை செய்ய போறோம், நம்ம வாழ்க்கையில போயிட்டு ஒரு விஷயத்தை செய்ய போறோம்னா தேவனுடைய ஆலோசனையின் படி நம்ம நடக்கும்போது அந்த காரியம் அழகா சக்சஸ்ஃபுல்லா மாறிடும். அதுதான் நீதிமான்களுடைய கேரக்டரிஸ்டிக்கா இருக்கட்டும், கிரைட்டீரியாவா இருக்கட்டும், எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். ஆமாங்களா? நீதிமான்கள் மட்டும் ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. ஓகே. சோ இதுதான் நீதிமானுடைய ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்லலாம். ஆனா நம்ம வேதத்துலன்னு பார்க்கும் பொழுது தேவன் ஒரு நபரை நீதிமானாக பார்த்தாரு. யாருக்கு தெரியும்? குவிக்கா ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். டேவிட். இன்னொருத்தர் இருக்காரு, யோசேப்பு. ஏன் யோசேப்புன்னு பாத்தீங்கன்னா, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை அவர் அழகாக வாழ்ந்தாராம். நிறைய சோதனைகள் அவர் சுத்தி வந்தது. எல்லா காரியத்திலயும் எல்லாம் நிறைய தப்புகள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தது. ஆனா அட் தி வெரி எண்ட் ஆஃப் த டே தேவன் அவரை உயர்த்தி எகிப்தின் ஆளுநராக மாற்றினார். ஏன்னா தேவனுக்கு அவர் கீழ்ப்படிந்தார், தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து இருந்தார். அதனால தேவன் அவரை நீதிமான் என்று அழைத்தார். ஆமென், ஆமென். சோ அவர் அப்படி இருந்தனால தேவனுடைய ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்கா அவருடைய வாழ்க்கையில அப்படியாக அவரை அழகாக அலங்கரித்தது.
அதே போல நம்மளும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேவனுடைய வழிகளை நடக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையும் தேவன் அழகாக ஆசீர்வாதத்தினால நிரப்புவாராம், அலங்கரிப்பாராம் நம்மள. ஆமேன், ஆமேன். சோ 2வது வசனத்தோட 2வது வரியோட நீங்க பாத்தீங்கன்னா, துன்மார்க்கர்னா யாருன்னு சொன்னோம்? பொய் சொல்றவங்க, பாவிகள், தேவனை அறியாதவர்கள் அப்படின்னு பாக்குறப்போ அவங்க, நீங்க ஒரு ஆளை பாத்தீங்கன்னா அவங்களால சொல்ல முடியும் இவங்க நீதிமான துன்மார்க்கரான்னு. ஏன்னா நீங்க ஒரு ஆளை பார்க்கும்பொழுது வாயை திறந்தாலே பொய், வாயை திறந்தாலே கோவம், அந்த கோவத்தினால வர வார்த்தையே வேற. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ரொம்ப வெறுப்பு. இவங்களுடைய கேரக்டர் பாத்தீங்கன்னா துன்மார்க்கர்கள். துன்மார்க்கர் வந்துட்டு பாவம் செய்யறவங்க, தேவனை அறியாதவர்கள் மாத்திரம் இல்ல, நம்ம கிறிஸ்தவர்களாகவே இருந்து நம்மளோட வாயில தினம்தோறும் பொய்கள் வந்து கொண்டே இருந்துச்சுன்னா நீங்க ஒரு துன்மார்க்கர். நம்ம டெய்லி லைஃப்ல அநியாயமான வார்த்தைகள், தகாத வார்த்தைகள் பேசிக்கொண்டு நம்ம துன்மார்க்கர்கள். அண்ட் நம்ம ஒரு ஆளு மேல கடுன்னு வெறுப்பாவே இருந்தோம்னா நீங்க துன்மார்க்கர். தேவன் நம்மளை நீதிமானாக அழைத்ததுக்கு காரணம் நம் தேவனை போல இருப்பதுக்கு தான். ஆமென். அவருடைய சாயலுக்கு ஒப்பாக தான் நம்மளை படைத்தார். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமான்னு சொல்றவங்க மட்டும் ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சோ இந்த நாள்ல நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன சொல்ல இருக்கிறேன்னா, நம்ம டெய்லி லைஃப்ல எப்படி ஒரு நீதிமானாக நம்ம வாழ வேண்டும் என்று ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. நீதிமானுடைய வாழ்க்கை தேவனுடைய ஆசீர்வாதங்களால் அழகாக அலங்கரிக்கப்படும். நம்மள பார்த்தோன்னே ஒருத்தவங்க பார்த்து சொல்லணும், வாவ் இவ்வளவு கிரேஸ்ஃபுல்லா இருக்காங்க, வாவ் இவங்கள்ட்ட பேசினாலே தீர்வு கிடைக்குது அப்படின்னு நம்மள பார்த்து சொல்ற அளவுக்கு நம்ம வாழ்க்கைய ஆண்டவர் அலங்கரிப்பார். நீங்கள் தேவனுடைய வார்த்தையில தங்கி இருக்கும் பொழுது, தேவனை முன்பாக வைத்து எல்லா காரியத்தையும் செய்யும் பொழுது இந்த காரியங்கள் நடக்கும். ஆமேன், ஆமேன். சோ இந்த நாளில யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்றீங்களோ உங்களுக்காக ஒரு சின்ன வாழ்த்து என்னன்னா, நீங்களும் நீதிமான்கள், நீங்களும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தினாலே உங்களை அழகாக அலங்கரிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். செய்தி முடிந்தது. தேங்க்யூ. ஹல்லேலூயா. இத்தனை பேருக்கு விளங்குனுச்சாங்க பேசுனது? விளங்குனுங்க மட்டும் காரங்களை தூக்கி எனக்கு விளங்குனுச்சு, எனக்கு விளங்குனுச்சு. நீங்களாம் யாரு? நீதிமான். மான்கள் வேணாம், பொதுவா பேச வேணாம், பர்சனலா எடுப்போம். நான் நீதிமான். இது நம்ம நம்பணும் இது என்னன்னா நம்ம நம்பணும். ஆண்டவர் நம்மள நீதிமானா தான் பாக்குறாரு. அவரு பார்வையில நம்ம பாக்குற விதம் மாறல. நம்ம செய்கிற காரியங்கள், நம்ம கடந்து போகிற ஒரு சில விஷயங்கள், அது நம்ம நீதிமானா பார்க்க வைக்க மாட்டேங்குது. அதுதான் மேட்ரு. நம்ம நம்பணும், நான் நீதிமான், நான் நீதிமான். ஒரு தண்ணி, அது எல்லாத்துக்கும் தெரியும், அழுக்கு தண்ணியில நல்ல தண்ணி ஊத்ததான் அந்த தண்ணியில என்ன ஆகும்? நல்ல தண்ணியா மாறும். அதே போல நீங்க உங்களை நீதிமான் சொல்லதான் உங்களுக்குள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியாகி நீங்க நீதிமானா மாறுவீங்க. அக்காவும் தம்பியும் ஆளுக்கு மேல கையை வச்சு நீ நீதிமான் சொல்லிக்கிறாங்க. அப்ப ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் நீ எப்படி நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேர் யாருன்னு எங்களுக்கு மட்டும் தான் தெரியாது. போக நாங்க தெரிஞ்சுக்கிறோம். அக்கா நீங்க நீதிமான்ட்டான், பயப்படாதீங்க. தம்பி நீங்களும் நீதிமான்ட்டான். அவங்க கௌரிமானா? அப்போ உங்க முடி நாங்க எங்கேயும் பார்க்க கூடாது. ஏன்னா கௌரிமான் முடி விழுந்துச்சுன்னா அது சரியா? கௌரிமான், நீதிமான், வேற என்னமான் இருக்கு? வேட்டைமான், புள்ளிமான், புலிமானா? யாரு இது? சரியா? சோ அதை நம்ம நம்பணும். நம்ம நீதிமான். சொல்லுங்க பாப்போம். நான் நீதிமான். வர மாட்டுதா வாயில? நான் வருது, நீதி வர மாட்டுதா? ஏன் அவ்வளவு கஷ்டம்? அதான் வெண்ண முடிஞ்சிட்டுல. நான் நீதிமான். தேவனுடைய பார்வையில நம்ம நீதிமான். அது யாராலையும் மாத்த முடியாது. அவர் ஒரு வாட்டி எழுதுனது தான். அவர் எழுதுனத அவராலே மாத்த முடியாது. ஹல்லேலூயா. நம்மள நீதிமான்னு அவர் எழுதி கொடுத்துட்டாரு, பட்டா போட்டு கொடுத்துட்டாரு. நீ நீதிமான், நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா நீ நீதிமான் தான். நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா உங்களை பத்தி உங்களுக்கு தான் தெரியும். உங்களை பத்தி உங்களுக்கு தான் தெரியும். என்னன்னா உங்க வண்டவாளம் தண்டவாளம் உங்களுக்கு தான் தெரியும்.
அப்ப அது உங்களை பத்தி நீங்க பார்க்கும் பொழுது உங்களை நீதிமான் சொல்லாது கஷ்டமா இருக்கும். நீங்க சொல்ல பழகணும், நான் நீதிமான், நான் நீதிமான். சொல்ல 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 இப்ப வாழ்க்கையில எந்த காரியங்களை உங்களால விட முடியலையோ அதை விடுவீங்க. எந்த காரியத்தை உங்களால மேற்கொள்ள முடியலையோ அந்த காரியத்தை நீங்க மேற்கொள்வீங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஷாலோம். அந்த உற்சாகம் நமக்கு எப்போதும் இருக்கணும். நல்ல அருமையான ஒரு செய்தியை ஷார்ட்டா சிம்பிளா கொடுத்துட்டு போன ரிஷிலாக்காக நம்ம மறுபடியும் ஒரு பலத்த காரங்களை தட்டுவோம். தேங்க்யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சிலர் அதற்காக உருவாக்கப்படுவார்கள், சிலர் அதற்காகவே பிறக்கப்படுவார்கள். இவங்க அப்படிப்பட்ட ஒரு ஆளு, இவங்க பிறக்கப்பட்டவங்க. ராஜ வம்சம் மாதிரி நீங்க அந்த வம்சம், போதகர் வம்சம். வாழ்த்துகிறேன். நிச்சயமா இருக்கு, ஏதோ ஒன்று இருக்கு. அல்லேலூயா.